ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசிக்கு குரூப் 4 எழுதுறீங்க இல்லைங்களா, அவங்களுக்காக பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எப்படி படிக்கிறதுன்னு தெரில, எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா, அப்போது நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது சிலபஸ். ஓகேங்களா, சிலபஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் கட்டாயம் இருக்கணும். ஸ்கூல் புக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கு, அதுக்கப்புறம் ஜிகே, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ நான் காமிச்சிட்ருக்குது பார்த்திங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி படிக்கிறதுன்றது தான் நம்ம இப்போ காமிச்சிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம படிக்கணும். அதுபோல் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 6th 10th வரைக்கும் கம்பல்சரியாக குரூப் 4க்கு படிக்கிறவங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11th 12th குரூப் 4க்கு சிலபஸ்க்கு கவர் ஆகக்கூடிய போர்ஷன் மட்டும் கூட நம்ம பிடிஎஃப்பில் படிச்சுக்கலாம், இல்லை ஜெராக்ஸ் போட்டு வச்சு கூட படிச்சுக்கலாம். ஆனால் கம்பல்சரி 6th to 10th சமூக அறிவியல் புக்கு, சயின்ஸ், ஓகேங்களா, சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் புக் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம 10th புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட்ஸ் எடுத்து லைன் பை லைனாக படிக்கணும். அதில் 10th பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50% மேலே போர்ஷன் பார்த்திங்கன்னா 10th புக்கில் தான் கவர் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா போர்ஷனில் கவர் ஆகக்கூடிய சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மார்க்கரை வச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத. இது நம்ம அகைன் நம்ம படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கணும். மறுபடியும் நம்ம ஃபுல்லாக இருக்கிற பாடத்தை படிக்க வேணாம், முக்கியமாக இருக்கிற நோட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். இது தமிழ் புக்கு. 12th 11th புக்கு, இது போல் 6th 12th வரைக்கும் இருக்கிற புக்கு நமக்கு வேணும். இதில் 6th 10th வரைக்கும் கம்பல்சரியாக அட்டை டு அட்டை படிக்கணும். இதுலேயுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சு படிக்கணும். மார்க்கர் டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹைலைட்டர் இது நான் யூஸ் பண்ணிக்கிறது. இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், நல்லா பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் லைன் பை லைனாக தான் படிக்கணும். லைனாக படித்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைலைட்டர் வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நமக்கு படிக்கும்போதே தெரியும். ஓகேங்களா, நம்ம எப்படி படிச்சுட்டு தான் வந்திருப்போம். இந்த இடத்துக்கு ஒரு டிகிரி முடித்தவங்களா இருக்கலாம், இல்லை 12th முடித்தவங்களா இருக்கலாம், இல்லை 10th முடித்தவங்களா இருக்கலாம். ஆனால் நமக்கே தெரியும் இது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோஸ் நிறைய சேனலில் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க, எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நூல்வெளி, அப்புறம் தெரிந்து கொள்வோம், பாடல் வரிகளில் எது இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸு, புக் பேக்கில் கலைச்சொல்கள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரி படித்து தான் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபுல்லாக படிச்சுட்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 6th to 10th வரைக்கும் கம்பல்சரியாக அட்டை டு அட்டை படிக்கணும். 11th 12th சிறப்பு தமிழ். ஓகேங்களா, அது நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, 6th கூட பாருங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சிருக்கோம். இப்போது 6th 12th வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், லைன் பை லைனாக ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க நீங்கள் படிச்சுட்டோம். முதல்ல நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் டிஎன்பிசிக்கே நான் உள்ளே வரேன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா புக்ஸ் கலெக்ட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இல்லைனா நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு ஓல்டு புக் அவங்க வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வருஷத்துக்கான குரூப் 4 குரூப் 2 கொஷின் பேப்பர் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எனக்கு முன்னாடி எழுதின சீனியர்ஸ் கிட்ட, அவங்கக்கிட்டலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொஷின் பேப்பரில் இருந்து தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 10 years PDF ஸ்கேன் பண்ணி நான் வீடியோஸ் கொடுத்துட்ருந்தேன். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓல்டு புக்கு, நியூ புக் ரெண்டுமே படிக்கணுமா தமிழ், அந்த டவுட் இருக்கும். ஓகேங்களா, நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலபஸ் தான் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. நமக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு கணக்கு கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதனா ஒரு அகாடமியில் போட்டிருப்பாங்க 6th to 12th ஒன்லைனர், அது மாதிரி இருக்கிற அகாடமி புக்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு கொஷின் பேப்பர் மாதிரி புக் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதுவுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கைப்பட எழுதின நோட்ஸ். ஓகேங்களா, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் போல் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நான் எழுதியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா தமிழ்
தமிழுக்கு 6 தமிழுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நோட்ஸ் போட்டிருக்கேன். நோட்ஸ் எழுத டைம் இருக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கலாம். அப்படி நோட்ஸ் எழுத டைம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் புக்லேயே நோட் பண்ணிக்கலாம். எனக்கு எழுதி வச்சு படித்தா தான் என்ன ஆகும், நல்லா மெமரியில் நிற்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 11th 12th இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் போட்டு அது ஸ்பைரல் பண்ணி வச்சுருக்கேன். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்னு. ஓல்டு புக்கு என்கிட்ட தமிழ் இல்லை, அதனால் ஓல்டு புக்குமே வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸ்ட்ரா வந்து சிறப்பு தமிழ் மாதிரி. ஓகேங்களா. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற நோட்ஸ். ஓகேங்களா. நம்ம வந்து அதிகமாக வந்து சிலபஸ் வந்து அதாவது அதிக நோட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது. நிறைய அகாடமியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக புக்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடாது. எதனா ஒரு அகாடமி ஃபாலோ பண்ணி பெஸ்ட்டாக முதலே சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஃபுல் நோட்ஸுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். ஓகேங்களா. நல்லா படிக்கணும் மீன்ஸ் வந்து அகைன் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ தமிழ் புக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் தமிழ் புக்கு வந்து ஒரு டைம் படிச்சிட்டிங்க. ஆனால் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 10 டைம்ஸாவது நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு இது மட்டும் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. டிஃப்ரெண்ட் அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஒரு அகாடமி ஃபாலோ பண்ணாலும் அவங்க கொடுக்குற நோட்ஸ் வந்து நீங்கள் அகைன் படிக்கணும். நீங்கள் நிறைய புக்கு வாங்கி வச்சாலோ இல்லை நிறைய நோட்ஸு நிறைய மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்து அதை படிக்கிறதா இதை படிக்கிறதான்னு உங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் டைமில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். லாஸ்ட்டாக நீங்கள் OMR ஷீட் போட்டு